மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மக்கள் விழிப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர், ஆவரைக்குளம் ஆகிய இடங்களில் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் பகுதியில் கழக தொண்டர்களும் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகளும் திரு டிடிவி தினகரனை உற்சாகமாக வரவேற்றனர். இதேபோல் சர்ச் ரோட் ஜங்ஷனில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் திரு டிடிவி தினகரன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்றும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மக்கள் விழிப்புடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்கள் எங்க கூட இருக்காங்க, அதுதான் நீங்க போற இடங்கள் எல்லாம் அவங்களுடைய ஆதரவு வெளிப்படும். அது மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க கூட இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளிலும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் போட்டது தேர்தல் ஆணையம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் திருப்பி கொடுத்திருக்கார்கள். அதனால தேர்தல் ஆணையத்துக்கு திருப்பி அனுப்பணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. அவங்க ஆனால் ஹைகோர்ட் வேற திருப்பி கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இதில் ஒன்றும் பாதிப்பில்லை. எனக்கு ரெட்டை இலை கொடுக்கப்பட்டதுனால ஒன்றும் அதிமுக வெற்றி பெறல. புதிய சின்னம் குக்கர் சின்னம். தமிழ்நாடுல மக்கள் சார்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாபெரும் வெற்றியை தந்தார்கள். அது பிரதிபலிப்பு. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்க போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறப்ப, அது இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. அவங்க யாருக்கு வாக்களிக்கணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறதுக்கப்புறம் சின்னங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. குக்கர் சின்னத்தில் நான் போட்டிக்கிட்டு ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கேன். அது எங்களுடைய அணிக்கு கேட்கறதுனால அது நிச்சயம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த தீர்ப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா சரியாக தெரியும், எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதன் பின்னர் கொட்டாரம் சந்திப்பு பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு திரு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.